இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள். பேருந்து வேண்டுமென்றால் இல்லை. பேருந்து ஏற்கிறேன் என்று சொன்னால் 3 நாட்கள் வரும், அதற்கு பிறகு வராது. 8 சிங்கிள் என்று சொன்னால் 4 சிங்கிள் வரும். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்திற்காக அதிமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 754 கோடி ரூபாய் செலவிடப்பட்ட நிலையில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 200 கோடி ரூபாய் மட்டுமே செலவாவதால் மீதமுள்ள நிதி என்னவானது என முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் மாத்தூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 14,000 நகர பேருந்துகளின் எண்ணிக்கை தற்போது 8,000ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள். பேருந்து வேண்டுமென்றால் இல்லை. பேருந்து ஏற்கிறேன் என்று சொன்னால் 3 நாட்கள் வரும், அதற்கு பிறகு வராது. 8 சிங்கிள் என்று சொன்னால் 4 சிங்கிள் வரும். நான் கேட்கிறேன், எல்லோரும் இலவசமாக பேருந்திலே செல்லலாம் என்கிறீர்களே, டவுன் பஸ் விடப்பட்டிருக்கிறதா? தேவையான டவுன் பஸ் நாங்கள் இருக்கிற காலத்தில் 22,000 பேருந்துகள் இயக்கப்பட்டது. 14,000 பேருந்துகள் நகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு 8,000 பேருந்துகள் தான் இயக்கப்படுகிறதே தவிர அதற்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ உங்களுக்கு 12,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள். பேருந்து வேண்டுமென்றால் இல்லை. பேருந்து ஏற்கிறேன் என்று சொன்னால் 3 நாட்கள் வரும், அதற்கு பிறகு வராது. 8 சிங்கிள் என்று சொன்னால் 4 சிங்கிள் வரும். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது.